ஆனந்தமே மாந்தர்கள் கூடினாரே. விண்ணிலே மாமகிழே விண்தூதர் பாடினாரே. மண்ணிலே ஆனந்தமே மாந்தர்கள் கூடினாரே. நம் ரட்சகர் பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள். நம் ரட்சகர் பிறந்த நாள், நம் வாழ்வெல்லாம் மலர்ந்த நாள். நட்சத்திரம் கானம் பாடி விண்முகிலும் பனியை தூவ. நட்சத்திரம் கானம் பாடி விண்முகிலும் பனியை தூவ. கன்னிமரி மடியின் மீதில் மன்னவனும் கண்ணுறங்க. கன்னிமரி மடியின் மீதில் மன்னவனும் கண்ணுறங்க. தூதர் சேனை கானம் பாட பூமியில் ஆனந்தமே. தூதர் சேனை கானம் பாட பூமியில் ஆனந்தமே. விண்ணிலே மாமகிழே விண்தூதர் பாடினாரே. மண்ணிலே ஆனந்தமே மாந்தர்கள் கூடினாரே. ஞானிகளும் தேடி வந்து காணிக்கைகள் படைத்து அங்கு. ஞானிகளும் தேடி வந்து காணிக்கைகள் படைத்து அங்கு. கையெடுத்து கூப்பி நின்று வணங்கிடும் ஞானமது. கையெடுத்து கூப்பி நின்று வணங்கிடும் ஞானமது. சாலமோனில் பெரியவர் சர்வ வல்லவர். சாலமோனில் பெரியவர் சர்வ வல்லவர். விண்ணிலே மாமகிழே விண்தூதர் பாடினாரே. மண்ணிலே ஆனந்தமே மாந்தர்கள் கூடினாரே. நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏற்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும் அவர்கள் ராஜாக்களோட கூட அவர் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம நீதி செய்ய மாட்டார். கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்து இருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றி. நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரையோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு. அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்துறாரு. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்யும்போது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல. மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றும் அப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். ஆண்டவர் சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9 வரைக்கும் வாசிக்க கேட்போமா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, நம்ம சாயலாக காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொண்டு எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்லை. ஆனால் என்ன செய்ய? சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா? அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்பட, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண். உண்மையாவே நம்ம களிமண் தான். நம்ம தினம் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார். ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார். மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லாண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார்.
நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் 4வது யாரை உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசே பார்த்து சொல்றாரு, சாந்த குணமா இருந்தாராம். எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. எண்ணாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசையானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தார். எப்படி இருந்தாரா? மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பேசுறது முக்கியம் இல்லை. யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. மோசே சாந்த குணமா இருந்தாரு. ஏஸ்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும். எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசே சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரும், உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாற வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே. உலகம் நம்மளை கைவிடும். உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசே போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா? வெளியேறப்பட்டது. சாந்தம், அமைதி நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேட்டு நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற. வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்ம ஆண்டவரை இயேசுகிட்ட எப்படி இருந்தாரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுகிட்ட நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுன்னு சொல்லி என் நுகத்தை ஏற்றுக்கணும். என்னிடத்துல என்ன செஞ்சிருங்க? கற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் யாரை உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாரு? அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். 2வது நீதிமானை உயர்த்துகிறார். 3வது தாழ்வுள்ளவங்களை உயர்த்துகிறார். 4வதாக யாரை உயர்த்துகிறார்? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறிஸ்து சாந்த மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களைப் போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களைப் போல என்னை மாற்றுன்னு கேட்கணும். 5வதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்ன? கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க? உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28வது வசனம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல? தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற? நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39வது சங்கீதம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி செபிக்க போறோம். நம்ம தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாம். எங்களை அன்பாரி சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான கொடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிரியங்க நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களா இருக்குதுங்களை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருபையும் அவர்கிட்ட விலகாது இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கர்த்தருக்கு இறங்குவதும் சொல்லிடுறப்பா. ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயங்களா அற்புதங்கள் செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து விளங்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரம். உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செபிக்கிற ஐயா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் 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 அப்பா. ஆண்டவரே அப்பாவை நோக்கி கெஞ்சிரோம். டைராய்டு குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே நோக்கி கெஞ்சிரோம். பெரும்பாடு மக்களை யார் இருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்க செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க சுகமாக்குங்கப்பா. குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. தந்திரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை மாற்றணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் அப்பா. ஆமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகுலு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே.
அப்பா அவங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்ப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லார் பேரும் சீஃபஸ் எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார், கலங்காதீங்க. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9440707809. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 100410002229 என்ற எண்ணிக்கோ, அண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331010002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். Harvest Palms. Harvest Palms is an ISO 9001-2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001-2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
காக்கைகளை பாறவை விதைத்து அறுப்பதில்லை, அதன் களஞ்சியத்தை பாறவை சேர்த்து வைப்பதில்லை. காக்கைகளை பாறவை விதைத்து அறுப்பதில்லை, அதன் களஞ்சியத்தை பாறவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கடவுள் பார்வையில் நீ மேலானவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.